ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியான முடிவுகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். யாரு பின்னாடியே போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, யாரு பின்னாடியே போகணும், யாரை எதிர்பார்த்தோம் நாங்க அரசியல் செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மாபெரும் மாநாட மதுரையில நடத்த போறோம். அந்த மாநாட்டுல யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை நான் என்ன பண்ணுவேன், அறிவிக்க போறேன். நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த அறிவிப்பை நான் அறிவிப்பேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ரேஞ்சில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. இது மாத்திரமா டிவிகே பத்தி பேசியிருக்காரு. விஜய் அரசியல் தொடங்கி திறம்பட செயல்படுகிறார், அவர் சூப்பரான பாதையில போயிட்டு இருக்கார், தார்மீக ஆதரவு அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை தவிர்த்துட்டு இதுதான் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஏதோ புதுசா ஒண்ணு தயார் பண்ண போகிறாரு அப்படின்னு பேசுற டைம்ல டக்கு நியூட்டன் அடிச்சாரு. என்ன அப்படின்னா, அதிமுகல எந்த நிபந்தனையும் இல்லாம போய் சேர்த்துக்கு தயார், எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு ஆட்சியல் அதிகாரத்துல வேண்டாம், கட்சியிலயும் பதவி வேண்டாம், ஆட்சியிலும் பதவி வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், அதிமுக ஒன்றிணையணும், அந்த ஒன்றிணையறதுக்கு நான் எந்த தியாகத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் ஐயா. எனக்கு ஒருங்கிணைப்பாளரும் பொதுச் செயலாளரும் எந்த பதவியும் வேணாம், மாவட்ட செயலாளர் பதவி கூட வேணாம் ஐயா. ஆனா என் கூட இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி பதவி வேணும், எனக்கு வேண்டாம், என் கூட இருக்கிறவங்களுக்கு வேணும். ஆனா அதிமுக ஒன்றிணையணும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற ரேஞ்சில ஓப்பனாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஐயா அவர்கள் விடுத்திருக்கிறார். இபிஎஸ் பக்கம் கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் தொண்டர்களும். அவரு தான் எவ்வளவு பெரிய மனுஷன், சீனியர், அவரே வந்து வாலண்டியா வந்து எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எதுலையும் மேல எனக்கு ஆசை இல்லை, கட்சி ஒன்றிணைஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாருல, உங்களுக்கு என்னங்க வரட்டு கோவம், விட்டு கொடுத்துட்டு தான் வாங்கலேன் அப்படின்னு. சோ இபிஎஸ்க்கு மாறி மாறி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சீனியரும் மாவட்ட செயலாளர் எல்லாம் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி வர்றாரு. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நோக்கத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு பின்னாடி ஏதோ அரசியல் செய்யறாரு, ஏதோ அதை பத்தியெல்லாம் நம்மளுக்கு கவலையே வேண்டாம்ப்பா. ஆனா அவருடைய நோக்கத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிமுக ஒன்றிணையும், எப்பேற்பட்ட ஒரு கட்சி, 40% வச்சிருந்தாங்க, இப்ப 20% தான் இவங்க கிட்ட இருக்குது வாக்கு வங்கி. ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு கட்டமைச்சிட்டு போனாங்க, வாக்கு வங்கியிலும் சரி அதிமுகன்ற ஒரு கட்சியை சரி கட்டமைச்சிட்டு போனாங்க. அதை எல்லாத்தையும் சரிய வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. திரும்பவும் அதை கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார். இதுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு இபிஎஸ் அவர்கள். அப்படி என்னதான் அவருக்கு ஈகோ பிரச்சனை, என்னதான் அவருக்கு வரட்டு கோவம், ஏன் இவர் இறங்கி வர மாட்டேங்கிறாரு, ஐயாவே இறங்கி வந்துட்டாரு, இவர் ஏன் இறங்கி வர மாட்டேங்கிறாரு, அந்த ரேஞ்சில தான் ஒவ்வொரு தொண்டர்களும் பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இது வந்து ஒரு வகையில ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகவே இருக்குது. ஏன்னா என்னதான் இறங்கி வந்தாலும் ஓபிஎஸ் இறங்கி வர்றாரு, இபிஎஸ் இறங்கி விட்டு கொடுக்க போக மாட்டாரு, அவர் ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு ரேஞ்ச் வந்து தொண்டர்கள் எல்லாம் யோசிப்பாங்கல்ல. அந்த தொண்டர்கள் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு வரட்டு கோபம் பிடிச்சிருக்கிற இபிஎஸ் பக்கம் எதுக்கு நிக்கணும், அவர் பாஜக கூட போயிட்டு கட்சியை அடகு வச்சு குட்டிச்சாரா போயிட்டு இருக்காரு, அம்மாவின் மறுவுரமா பாக்குற, அம்மாவின் உண்மையான விசுவாசியா தொண்டனா பாக்குற ஓபிஎஸ் அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், அவரை தூக்கி நம்ம பிடிப்போம், அதிமுக ஒரு பக்கமா அவர்கிட்ட வந்து சேருவோம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இதன் மத்தியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாநாட்டுல அதிரடியான முடிவுகளை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல ஒரே ஒரு விஷயம், டிவிகே பத்தியும் அவர் என்ன பண்ணிருக்காரு, நல்ல விதமா சொல்லியிருக்காரு, தார்மீக ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த ஆதரவு 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடருமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர் தலைமையில போய் சேருவாரா அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. ஆனா விஜய் வந்து என்ன ஒரு முடிவுல இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கட்சிக்கு அங்கீகாரம் வந்துடணும், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது அப்பாற்பட்ட விஷயம், ஆனா தன்னுடைய கட்சிக்கு அங்கீகாரம் வந்துடும். ஏன்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்துல வேட்பாளரா நிப்பாற்றுவங்க மக்களால் அறியப்பட்ட ஒரு முகமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த தொகுதியில வேணாலும் அந்த பகுதியில வேணாலும் அறியப்பட்ட ஒரு முகமா இருக்கலாம். ஆனா அந்த ஒட்டுமொத்த தொகுதியிலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்ட முகமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அதனால டிவிக்கு வந்து என்ன பண்ணலாம், பயங்கரமா வந்து ஒரு மாயத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நாங்க மக்கள் மத்தியில இவ்வளவு ஆதரவு இருக்கு, இளைஞர் மத்தியில இவ்வளவு ஆதரவு இருக்கு, நாங்க இத்தனை % ஓட்டு வாங்கிடுவோம். ஆனா அது நடைமுறையில சாத்தியமானா இல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, தான் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அரசியல வந்துட்டு நான் பின்னாடி போயிடக்கூடாது, முன்னாடி தான் போகணும், நான் ஜெயிக்கிறேன் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்றது வந்து வேற, ஆனா என் கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்
விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, யோசிக்கிறார். இதுக்கு அதிமுக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. ஆனா அதிமுக பாஜக கூட போனதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா விஜய் அவர்களுக்கு அதிமுக ஓட்டு வேணும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்தா வரலன்னா எனக்கு என்ன, அதிமுக ஓட்டு எனக்கு வேணும். அதனால தான் அதிமுகவை எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறார். அதிமுக ஓட்டுகள் ஒருவேளை திமுகவுக்கும் போட மாட்டாங்க, பாஜகவுக்கும் போட மாட்டாங்க. அப்ப யாருக்கு போடலாம்? விஜய்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா அவரை அடையாளப்படுத்தணும். ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சரா இருந்திருக்கிறார், அம்மாவுடைய காலத்திலே அவர் இருந்திருக்கிறார். அதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஜெயலலிதாவால அறியப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஏன் இந்த வாட்டி முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது? அதனால ஐயா அவர்களுக்கு என்ன பண்ணலாம், முதலமைச்சர் கொடுத்துட்டு தாம் ஒரு துணை முதலமைச்சரோ இல்ல அமைச்சரவையிலோ இடம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சீட்டுகளை பாதியா பிரிச்சுக்கலாம். அதாவது கூட்டணியில இப்போதைக்கு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் உடன் விஜய் அவர்கள் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வரலாம். மாநாட்டுல கண்டிப்பா பாஜக கூட இருந்து வெளியே வரங்க, அதுல இருந்து வித மாற்று கருத்து இல்லை அப்படின்றது சொல்ல. ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு, யாருடைய தயவு எங்களுக்கு தேவையில்லை, யாரு பின்னாடி போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, யாரை எதிர்பார்த்து நாங்க அரசியல் செய்யல, கட்சிக்கு நாங்க தொடங்கல அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுறாரு ஓபிஎஸ் அவர்களை வைத்துக்கொண்டு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, மாநாட்டுல நீங்க விரும்புறத நாங்க சொல்ல போறேன், எதிர்பாராதத நான் சொல்ல போறேன், நிறைய அறிவிப்புகள் வரும், நிறைய கண்டனங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அறிக்கை மேல அறிக்கை விட்டுன்னு இருக்காரு, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுன்னு இருக்காரு. சோ இப்போ விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இபிஎஸ் விட ஓபிஎஸ் சூஸ் பண்ணா நம்மளுக்கு ஏன் இன்னும் அதிகமான அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா இபிஎஸ் விட ஓபிஎஸ்க்கு நிறைய செல்வாக்கு இருக்கு, அதிமுகல நிறைய அங்கீகாரம் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் நம்ம பக்கத்துல வச்சுப்போம். ஓபிஎஸ் தலைமையில தமிழக வெற்றி கழக கூட்டணி போகுது. அப்படி போகும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாதி வருஷம் ஆட்சி செய்யட்டும், அடுத்து நான் பாதி வருஷம் ஆட்சி செய்யணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. இப்ப எப்படி விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட நீங்க 2.5 வருஷம் ஆட்சி செய்யுங்க, நாங்க 2.5 வருஷம் ஆட்சி ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தையை இங்க ஓபிஎஸ் கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கிட்ட இருந்து பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர போறதா தகவல் வந்திருக்கு. இந்த கூட்டணியில இன்னும் சில பல ஆட்கள் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. ஆனா அவர் பேசின பிரதானமான விஷயம் அதிமுக ஒன்றிணையணும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதிமுக ஒன்றிணைஞ்சுன்னா இங்க இருக்கிற பாஜக சப்போர்ட் உங்களுக்கு தேவையே இல்லை. திமுகவுக்கு எதிராக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்துடும். எப்படி எம்ஜிஆர் காலத்திலயோ ஜெயலலிதா காலத்திலயோ அதிமுக திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியா இருந்தது. அதிமுக 5 வருஷம் ஆட்சி செஞ்சதுன்னா திமுக 5 வருஷம் ஆட்சி செய்யும். சோ இந்த 2 கட்சிகளை தான் மாறி மாறி என்ன பண்ணாங்க, ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அதிமுக எப்படி பாஜக கிட்ட போய் சரணடை கடைஞ்சு கரைய ஆரம்பிச்சதோ, இங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு கட்சிகள் இங்க இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ திமுகவை ஃபீல் பண்ணுது, என்னை யாருன்னா எதிர்க்க வாங்கப்பா, நாங்களே ஜெயிச்சுட்டு தான் எப்படிப்பா, எங்களை எதிர்க்க வாங்க, எங்களை எதிர்க்கிற கட்சி எதுவுமே இல்லையா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி திமுக கூப்பிடுது. ஆனா இங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு இங்க ஒரு ஸ்ட்ரென்த்தான கட்சி எதுவுமே இல்லை அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அறிவிப்பு ரொம்பவே தமிழக அரசியல எதிர்பார்க்கப்படுது. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஐயாவுடைய மாநாட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்றோம், என்ன மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னு. இதுல 90% பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வராரு, அதுல இருந்து மாற்று கருத்துல வெளியே இவர் என்ன பண்ண போறாரு, புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரா, இல்ல அதிமுக ஒன்றிணையத்துக்கு எதனா செய்ய போறாரா அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அறிவிப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.